ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் இருந்தபடியே எல்லா கோயில்களையும் தரிசனம் பண்ணணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் தரிசனம் பண்ண வேணாம். இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு தரிசனம் நல்லா கிடைக்கும். இது முத்துமாரியம்மன் கோவில், பெரிய கோவில். காளி, ஃபுல்லாக காளி. இந்த அம்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த தாய். இந்த கோயிலில் வாரக்கணக்கில் தங்கியிருந்து தீராத நோயெல்லாம் தீர்த்துக்கிட்டு போகிறாங்களாம். எல்லாருமே இந்த இடத்துல தங்கி அந்த அம்மாவோட தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சுற்றுலா வர்றவங்க எல்லாரும் இந்த கோயிலாண்ட நிறுத்தி எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. காளி இந்த அம்மா, முத்து மாரியம்மனும் சொல்கிறாங்க. காளி வெளியில் இருக்கிறது. இது இந்த அம்மா மூலஸ்தானம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சூளத்தான வேப்பிலையும் திருநீரும் வச்சுருக்காங்க. கொடுக்கறது வேப்பிலையும் திருநீரும் தான் கொடுக்குறாங்க. இங்கே இதோ இருக்காங்க பாருங்கள். இது ஒரு தன்னோட மடி, அதாவது முந்தானையை கிழித்து குழந்தைக்கு குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க. கட்டி குழந்தை பிறக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இடம் எல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகாதவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அதோ இவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. வாரக்கணக்கில் இருந்து செய்விக்கிறவங்க இவங்க. இது மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அதனால் எல்லாரும் போகிறவங்க அங்கே நின்று எல்லா சக்திகளும் வராங்க பாருங்கள். இந்த தரிசனம் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே அந்த அம்மாவை பார்க்குறீங்க. இந்த வரன் உங்களுக்கு இன்றைக்கி அந்த அம்மா கொடுத்துருக்கா. அதுக்கு அடுத்து இது தரிசனம் பண்ணிவிட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போகணும். அங்கே போனாக்கா வீடியோ எடுத்த அப்புறம் ஊரில் தெரிஞ்சவங்க எதுக்கு நம்ம வீடியோலாம் எடுக்கணும்னு கம்முன்னு இருந்தேன். அப்புறம் அவங்க இருக்கிறவங்கெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அப்புறமா தான் எடுக்க ஆரம்பித்தேன். நான் ஷார்ட்ஸில் தான் எடுத்து போட்டேன். அதனால் அப்படியே எடுத்து போடவே உங்களுக்கு கிளியராக போட முடியல. ஷார்ட்ஸ்க்கு எடுத்தது இதில் எடுத்தது. நான் எல்லாம் இருமுடியை சுமந்துட்டாங்க தலையில். நான் அதாவது 10 வருஷம் மாலை போடுறவங்க தான் தலையில் சுமக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தோளில் தான் சுமக்கணும் இருமுடியை. நான் தோளில் தான் சுமந்தேன். மஞ்சள் நிறம் இல்லை, சிகப்பு நிறம் என்னோடது. இது இவங்க பாருங்கள், இது உத்ராட்ச மாலை. இது அணிஞ்சிக்கினாக்கா அந்த இடத்துல விற்கிறாங்க. இது நிறைய இடத்துல ஒரு கூட வந்த சக்தி கேட்டாங்க, கிடைக்கல. இந்த கடையில் இருந்தது. வாங்கலான்னு போனாக்கா அங்கே அந்த அம்மாவுக்கு கிடச்சிது. போய் சரி இந்த கடையில் இருக்குதுன்னு வாங்கலான்னு போனால் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னாங்க. அந்த மாலையை போட்டால் கழட்டக்கூடாதான் அப்படி சொல்கிறாங்க அந்த விஷயம். இது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இங்கே உள்ள மூலஸ்தானம் போகிறதுனா நிறைய நாள் காத்திருந்து இருக்கணும். நான் 30 வருஷமாக போயும் அந்த அம்மா உள்ளே போய் ஏதோ ஒரு முறை தான் பார்ப்பேன். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வராங்க இவங்க. உடனே கோயிலுக்கு, இந்த அம்மாவோட கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்குன்னு வர்றது இந்த அம்மாவோட பார்க்குறதே பெரிய பாக்கியம். உள்ளே போகவே முடியாது. இது ஒரு செகண்டு தான் எடுத்தேன். அதுக்கே திட்டுறாங்க. அங்கே ஃபோனே எடுக்கக்கூடாது. இந்த ஒருத்தர் பார்க்குறாரு பாரு, அப்படியே ஃபோன் பிடுங்குற மாதிரி வந்தார். அதனால் சரி எப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சுது. இருந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு எல்லா தரிசனமும் காட்டிட்டேன். நான் இந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதோட நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். போயிட்டு திரும்ப வந்துட்டுருக்கோம். இந்த இடம் ரொம்ப பசுமையாக இருந்தது. அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன். எல்லாம் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மாவை தரிசிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருந்த இடத்துலையே அம்மாவை பார்த்துட்டிங்க.